இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. எத்தனை சிறுத்தைமா இருக்குது? 3 சிறுத்தை நீங்க பாத்தீங்களா? வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டு அருகிலுள்ள மேல்பட்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் அருகே அமைந்துள்ள வனப்பகுதியில் சமீபத்தில் மாலை நேரத்தில் குரங்குகளின் அலறல் சத்தம் கேட்டு உள்ளூர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வனப்பகுதியை நோக்கி சென்று பார்த்தபோது ஒரு சிறுத்தை 2 குட்டிகளுடன் நடமாடிக்கொண்டிருப்பதை கண்டு பீதியுற்றனர். இந்த சம்பவம் கிராமத்தின் நாயுடு தெருவில் மாலை 5 மணியளவில் நிகழ்ந்தது. ஒரு மேய்ச்சல் தொழிலாளி முதலில் சிறுத்தையை கவனித்து அது 2 குட்டிகளுடன் பாறைகளுக்கு இடையே உருமிக் கொண்டிருப்பதை பார்த்தார். இதனால் கிராம மக்கள் உடனடியாக பேரணாப்பட்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்தவுடன் வனத்துறை குழு விரைந்து வந்து பட்டாசுகள் வெடித்தும் விளக்குகள் பயன்படுத்தியும் சிறுத்தையை காட்டின் ஆழமான பகுதிக்கு விரட்டியடித்தது. இந்த நடவடிக்கை மூலம் உடனடி ஆபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் கிராம மக்கள் இந்த சம்பவத்தால் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அவர்கள் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்கு வராமல் தடுக்க வனத்துறை தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் சமீப காலங்களில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பேரணாப்பட்டு அருகே ஒரு இளம் பெண் சிறுத்தை இறந்து கிடந்தது கண்டெடுக்கப்பட்டது. மேலும் டிசம்பர் 2024 ஒரு 24 வயது இளம்பெண் ஒருவர் சிறுத்தை தாக்குதலில் உயிரிழந்த சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. இத்தகைய சம்பவங்கள் வன விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான மோதலை அதிகரிக்க செய்துள்ளன. வனத்துறை அதிகாரிகள் மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என உள்ளூர் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்குவதும் அவசியமாக உள்ளது. முடிஞ்சாலும் எவ்வளவு சீக்கிரம் வழி பண்ணுங்க சார். இல்ல பிடிச்சிடணும் சார். ஏன்னா நாங்க மலையும் வீடும் பக்கம் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தூரம். கண்டிப்பா நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளவுதான். இல்லாட்டி நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். கண்டிப்பா ரோட்ல உட்காந்துருவோம். ஏன்னா எங்களுக்கு குழந்தைங்க பாருங்க எவ்வளவு இருக்குது. மலையும் வீடும் பக்கம் இருக்குது. நீங்க கண்டிப்பா நாளைக்கே பிடிச்சாதான் எங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். இன்னைக்கு நைட் கூட எங்களால தூங்க முடியாது. அது கண்ணில் பார்க்காத வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம அது இன்னைக்கு வந்து ஊரே பார்த்துடுச்சு. அது பார்த்தோம் சார். 4:20 ஒரு 4:30 4:00 பார்த்தோம். எத்தனை சிறுத்தைமா இருக்குது? 3 இருந்தது. 3 சிறுத்தை நீங்க பாத்தீங்களா? 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நாங்க தான் பார்த்தது. மூணாவது ஆளா நாங்க தான் பார்த்தேன். 2 இருந்துச்சுங்க. முதல்ல ஒரு சின்ன பையன், இன்னொரு கொஞ்சம் பெரிய பையன் பார்த்தது. முத்துன்ற ஒரு பையனும் ஒரு சரிதா பையன் ஒருத்தான் பேர் அவன் பார்த்தான். நாங்க மூணாவது நான் பார்த்தேன். கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நதியான்னு பார்த்தாங்க. 2 இருந்தது. நல்லா பார்த்தேன். 2 ஒண்ணு குட்டியா தான் இருந்துச்சு. அது வந்து அப்படியே கீழே இறங்கிடுச்சு. பெருசு மட்டும் ரொம்ப நேரம் குட்டி போட்டுருக்கு. ரொம்ப நேரம் அந்த கல்லு மேல இருந்துச்சு. அதாவது ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே தான் இருந்துச்சு. இங்க கீழ எல்லாம் இறங்கி வரல. அந்த கல்லாண்டே இப்போ சிறுத்தை அங்க அங்க இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தகவல் தெரியுது சார்? நேத்து அதிகபட்சம் மலை பக்கம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து பாத்து நம்பிக்கை இல்லைன்னா சொன்னா நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ? யார் அது? குமார் இவங்கதான். இவங்க ஃபேமிலி வந்து பார்த்தது. நான் வந்து யதார்த்தமா வந்தது இந்த பக்கமா வந்துட்டு குரங்கெல்லாம் ஒரே சத்தமா போட்டுதாங்க. எப்பவுமே வந்து குரங்கு அந்த நைட்ல வந்து அங்க சத்தம் அப்போ திடீர்னு வந்து குரங்கு எல்லாம் ஃபுல்லா அலார சத்தம் கேட்கவே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் கொஞ்சம் இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க போய் பார்த்துருக்காங்க. டார்ச் அடிச்சு பார்த்த உடனே புலியுடைய கண்ணு நல்லா தெரியும். நைட்ல டார்ச் அடிக்க சொல்ல நல்லா கண் மூட்டைகள்லாம் உருண்டு வருது. சரின்னு சொல்லிட்டு அவங்க யதார்த்தமா விட்டுட்டாங்க. எதனால நம்புவாங்களா, சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்கன்னு தெரியாதனால விட்டுட்டாங்க. மறுநாள் இன்னைக்கு வந்து ஒரு 4:30 மணி அளவில் வந்து எல்லாரும் கண்டு தெரிஞ்சிருக்கு. மேலே வந்து பாறை மேலே வந்து படுத்துருக்கு. உடனே இது வந்து நீங்க ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தகவல் கொடுக்குறீங்க. மனையராஜுக்கும் காவல்துறைக்கும் 2 பேருக்கு தகவல் தெரிவித்தோம். உடனே வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.